Hello everyone, welcome to this wonderful numerical lecture. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். இது எல்லாமே கிராவிடேஷன் அப்படிங்கற சாப்டர்ல இருந்து. So this is a video, so அதனால நீங்க பாஸ் பண்ணிக்கலாம், கவலை வேண்டாம். நான் ஒரு 8 different problems வந்து சால்வ் பண்ண போறேன். இதுல வந்து நிறைய வந்து what's that examples இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. All you need to do know is how to approach each and everything. அந்த அப்ரோச் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ டு சால்வ் தீஸ் கொஷின்ஸ் அட் அ ஃபாஸ்டர் ரேட். ஸோ எக்ஸாம் பாயிண்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு நியூமரிக்கல்ஸ் அப்படிங்கிறது அது புரியாமல் போயிருமோ அப்படின்ற பிரச்சனை கிடையவே கிடையாது. நியூமரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ என்ன அப்படின்னா டைம் கன்சியூமிங்காக இருக்கும் சில சமயம், பிகாஸ் கேல்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் யூஆர் நாட் அலவுட் டு யூஸ் கேல்குலேட்டர்ஸ். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அல்லது வந்து வேறு ஏதாவது டெக்னிக்கல் கோர்சஸ் போகிறீங்க, லெட்ஸ் சே தட் ஃபிசிக்ஸ் ஆர் சம்திங் ஆர் அதர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விச் ரெக்வயர்ஸ் கேல்குலேஷன், அங்கே போனீங்கன்னா யூஆர் அலவுட் டு யூஸ் கேல்குலேட்டர் பிகாஸ் யூ வுட் ஹாவ் டிஃபிகல்ட் things to do than waiting around and calculating things. But as of now உங்களோட எலிமெண்ட்ரியில், உங்களோட மிடில் ஸ்கூல்லையும் சரி, ஹை ஸ்கூல்லையும் சரி, அண்ட் ஹையர் செகண்டரிலையும் சரி, யூ ஆர் நாட் allowed to use calculators. ஸோ அதுதான் பிரச்சனையே தவிர மற்ற எதுவும் கிடையாது. ஸோ what I would advise you is practice. Numericals are very very easy. It gives you a deeper understanding of the topic as well. ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நியூமரிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த நியூமரிக்கலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். The reason to go this deep into this is because this is a way for you to revise whatever we have learned in that particular topic. ஸோ எனக்கு கிராவிடேஷனில் 8லேருந்து 10 நியூமரிக்கல் பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நியூமரிக்கலையும் அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்டோட பார்க்கும்போது நமக்கு வசதியாக இருக்குது. ஸோ we get to revise those concepts as well. சரியா? ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு 8th and 9th CBSE சேனல் வேதாந்து மாஸ்டர் தமிழ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த செஷன் பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு. இன்னும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துனீங்கன்னா we can bring these things to you. அண்ட் நீங்கள் லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும், அவ்வளவுதான். நீங்கள் பண்ணலைனாலும் we will give you all of these things. பட் பண்ணிங்க அப்படின்னா the process I would know that it's reciprocated அந்த effort. சரி, so let's get started. First question பார்ப்போமே. The mass of earth is 6 times 10 to the power 24 6 times 1024 இல்லை 10 to the power 24 kilogram. That of moon ஒரு mass இருக்கு. If the distance between the earth and the moon is this much, calculate the force exerted by earth on the moon, take G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம given எழுதிடுவோம். why do we write given? நிறைய பேர் வந்து உங்களோட மனசுக்குள்ளே இருக்கும், சரதா இருக்கே given எடுத்து எழுதுறது. என்னோட எல்லா லெக்சர்ஸ்லையுமே சொல்லுவேன், ப்ரீவியஸ் நியூமரிக்கல் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். given எடுத்து எழுதுறது will help us to translate whatever is in the sentence to our data values. இங்கே mass of the earth அப்படின்னா mass of earth ME அப்படின்னு எழுதுறேன் நான், and that is 6 into 10 to the power 24 kilogram. mass of moon mm அப்படின்னு எழுதுறேன் 7.4 times 10 to the power 22 kilogram. இங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, 6யும் 7.4யும் பார்த்து 10 power 22 10 power 24 mass of earth தான் அதிகம். ஸோ ME greater than MM. இப்போ நான் எதுக்கு இதை சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். சம்மந்தம் இல்லாமல் சொல்லலை, ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். இந்த வெறும் இருக்கிற இந்த முன்னாடி இருக்கிற நம்பரை மட்டும் பார்த்துட்டு எது பெருசு அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. It is also very important for you to see the exponential as well. ஸோ இங்கே 10 power 22, அப்போ இதுக்கப்புறம் 22 ஜீரோ சேர்க்கணும், ஆனால் இங்கே 24 ஜீரோ சேர்க்கணும். ஸோ ஆப்வியஸ்லி this is a bigger variable, this is a bigger quantity. அதை மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களோட நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே நேரத்தில் இங்கே வந்து ரெண்டும், ஒன்று வந்து இஸ் அ மோர் மேசிவ் ஆப்ஜெக்ட் அப்படின்றப்போ யூ நோ அபவுட் கிராவிட்டி and what is gravity அப்படின்னு. Again, before moving into the concept behind this numerical, let's write down the other given quantities as well. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, if the distance between earth and moon is this much, அப்போ இதை வந்து Dன்னு எடுத்துக்கோங்க because distance 3.84 into 10 to the power 5 kilometers. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, calculate the force exerted by the earth on the moon. G is 6.7. ஜியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க.
that is 6.7 into 10 to the power minus 11 Newton meter square per kilogram square. ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா, வாட் இஸ் த கொஷன்? calculate the force exerted by earth on the moon. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்களேன், by earth on the moon சொல்லியிருக்காங்க. this is no mistake. ஏன்? because look at the mass of earth. mass of earth is more. அப்போ a more massive object will attract a less massive object. ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து அந்த ஃபோர்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் எது வந்து இங்கே வந்து டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னா more massive object. அப்போது what do we know about the gravitational force as stated by Newton? Universal law of gravityல what do we understand? There exists a force between all objects in the universe. Every object attracts every other object in the universe, which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of distance between them. So F is proportional to product of their masses and inversely proportional to the square of distance between them. இதுதான் universal law of gravitation. universal law of gravitation. சும்மா u-log அப்படின்னு எழுதியிருக்கேன் நான். இப்போது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணோன்னா நான் வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறேன். தட் இஸ் g, universal gravitational constant. அப்போது mm/d². this is my formula. கரெக்டாக? இங்கே கேபிட்டல் M அப்படிங்கிறது மோர் மேசிவ் ஆப்ஜெக்ட் ஆகவும், ஸ்மால் m அப்படிங்கிறது லெஸ் மேசிவ் ஆப்ஜெக்ட் ஆகவும் யூஸ் பண்ணப்படுது ஆர் சிக்னிஃபை பண்ணுது. இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூலேருந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா யூனிட் செக். ஓகே, do not கொஞ்சம் கேபிட்டல் எழுதுவோம். do not forget to check units. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஏன் நான் இங்கே இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கேள்வி SI யூனிட்டில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அல்லது வந்து எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலை, யூனிட்ஸ் எல்லாம் வெறும் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் த யூனிட்ஸ் இன் SI யூனிட். அப்போ SI யூனிட்டில் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணாலே போதுமானது. ஆனால் இங்கே என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, ஒவ்வொரு சப் குவான்டிட்டியும் SI யூனிட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ பார்ப்போமா, மாஸோட SI யூனிட் என்ன? கிலோகிராம். 2 மாஸும் கிலோகிராமில் இருக்குது. ஸோ செக்குக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் டிக்கு போடுவோமே. செக் இல்லை மஞ்சள் ரொம்ப தெரியல. ஸோ how about we take some other dark colors, probably a dark green like this. எஸ், நல்லா தெரியுது. ஸோ செக், கிலோகிராம் செக். நெக்ஸ்ட் என்ன? டிஸ்டன்ஸ் லெங்த். இதோட யூனிட் என்ன? மீட்டரில் இருக்கா? கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ நான் கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணுன்னா இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். அப்போ இங்கே நான் into 10⁻³ போட்டால் போதுமானது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல I just add into 10⁻³ to make this a meter. So that will give me a value of 3.84 into 10⁸ meter. 3.84 into 10⁸ மீட்டர்னாலும் 3.84 into 10⁵ கிலோமீட்டர்னாலும் ஒன்று தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், நான் SI யூனிட்டுக்கு இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். டன். நெக்ஸ்ட், ஜியோட SI யூனிட் வேல்யூ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர் இருக்கா? இருக்குது. அப்போ தான் இந்த வேல்யூஸில் இப்போ இங்கே வந்து மீட்டர் ஸ்கொயரும் கிலோகிராம் ஸ்கொயரும் கேன்சல் ஆனால் தான் எனக்கு நியூட்டன் மிஞ்சி இருக்கும். நியூட்டனில் தான் ஃபோர்ஸ் ஆன்சர் வரணும். கரெக்டாக? நீங்கள் இந்த மாதிரியும் செக் பண்ணலாம். ஒருவேளை ஒரு குவான்டிட்டியோட யூனிட் தெரியல அப்படின்னா மற்ற யூனிட்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது எப்படி நான் இப்போ சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் லெட்ஸ் சால்வ் திஸ் ப்ராப்ளம். டக்குன்னு முடிச்சிருவோம். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் இன் SI யூனிட். அப்போ ஜி என்ன? 6.7 into 10⁻11. நெக்ஸ்ட் என்ன? mass of earth, that is 6 into 10⁻24. mass of moon 7.4 into 10⁻22. divided by the distance is going to be 3.84 into 10⁸ squared. கரெக்டா? இவ்வளவு தான். அண்ட் இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, just have to சால்வ் பண்ணும்போது what I would suggest அப்படின்னா 10⁻ இருக்குல்ல, அந்த எக்ஸ்போனன்ஸை ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 24 + 22 - 11 கீழே வந்து 8 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 10 x⁴ பவர் பினா AB அப்படின்னு வரும். ஸோ 16 வந்துடும். அந்த 16 மேலே கொண்டு போனால் -16. ஸோ -16 - 11
+24 +22 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 10 to the power ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை தனியாக வச்சுக்கோங்க. சால்வ் 6.7 into 6 into 7.4 divided by 3.84 square. When you do that, your answer would be 2.02 into 10 to the power 20 Newton. Now, இப்போ எனக்கு ஃபோர்ஸ் ஆர் இந்த பக்கம் இருக்கிற குவான்டிட்டியோட வேல்யூ தெரியல, ஆனால் எனக்கு வந்து மாஸு டிஸ்டன்ஸோட வேல்யூலாம் எனக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து இங்கே நமக்கு ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா இதிலிருந்து ஃபோர்ஸோட யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சின்ன கேல்குலேஷன். ஓகே, சின்ன கேல்குலேஷன் இல்லை, திஸ் இஸ் அ ட்ரிக். இந்த ட்ரிக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எங்கேனாலும் பயன்படும். ஒரு யூனிட் தெரியல அப்படின்னா, ஒரு குவான்டிட்டியோட யூனிட் தெரியலனா இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு ஃபோர்ஸோட யூனிட் வேணும், எனக்கு தெரியல. நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் யூனிட்ஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஜி என்ன? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். மாஸ் கிலோகிராம் டைம்ஸ் கிலோகிராம், கிலோகிராம் ஸ்கொயர். ஓகே, இதை இன்னும் தெளிவாக எழுதுவோம். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் ஸ்கொயர் டைம்ஸ் மேலே கிலோகிராம் ஸ்கொயர் இருக்குது, divided by distance square. ஸோ அது மீட்டர் ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ நான் ஜஸ்ட் யூனிட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணால் எனக்கு மிச்சம் என்ன இருக்குது? நியூட்டன் இருக்கா? அதுதான் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த மாதிரி எந்த ஃபார்முலாக்கும் நீங்கள் பண்ண முடியும். ரிமெம்பர், உங்களோட ஏர்லியர் கிரேட்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், derived quantities அப்படின்னு. வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்? இட் கேன் நாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் குவான்டிட்டிஸ். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்கும். derived quantities can be expressed in terms of fundamental quantities or in terms of other derived quantities as well. So now force mass times acceleration அப்படின்னும் சொல்லலாம். அதுவே அது gravitational force இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்லலாம். அப்போது எனக்கு இந்த எல்லா இடத்துலையுமே நியூட்டன்கிறது தான் வரணும். அப்போது நான் F equals ma அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்ன இருக்குது? கிலோகிராம் மீட்டர் per second square. அதுவும் நியூட்டன் தான். நான் நியூட்டனை வேறு மாதிரி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இப்படி சால்வ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூமே எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி அது கேன்சல் அவுட் ஆகி நியூட்டன் அப்படின்ற குவான்டிட்டி மட்டும்தான் மிச்சம் வரணும் அப்படின்ற விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஜியை ரீஅரேஞ்ச் பண்ணி வந்த குவான்டிட்டி வந்த யூனிட்ஸ் தான் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின் முடிஞ்சிச்சு. இந்த கொஷினில் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் என்னென்ன? just universal law of gravitation. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. just universal law of gravitation. Next, a car falls off a ledge and drops to the ground in 0.5 seconds. Let g equals 10 meter per second square. For simplifying calculations, அவங்களே கொடுத்திருக்காங்க. What is the speed on striking the ground? What is its average speed during the 0.5 seconds? How high is the ledge from the ground? 3 கேள்வி இருக்குது. என்ன சார் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 3 கேள்வி கேட்குறாங்க, இது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சால் ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா தெரிஞ்சால் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணால் வேல்யூ வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ இங்கே நமக்கு வந்து வாசித்தோடனே சில சமயம் புரியாது. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அ கார் ஃபால்ஸ் ஆஃப் அ லெட்ஜ் அண்ட் ட்ராப்ஸ் டு த கிரவுண்ட். லெட்ஜ்னா என்ன அர்த்தம்? ஒரு முனையில் இருந்து டவக்குன்னு கீழே விழுந்துருச்சு. மேபி ஏதோ ட்ரிப்புக்கு போனாங்க, அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட், கார் பார்க் பண்ணியிருந்தாங்க, யாருக்கு எதுவும் ஆகலாம், கார் மட்டும் கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. கார் இஸ் அண்டர் ஃப்ரீ ஃபால். ஸோ ஃப்ரீ ஃபால் அப்படின்ற கான்செப்டை பார்க்குறோம். அப்போ இங்கே நமக்கு என்ன தெரியும்? ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நமக்கு வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு தெரியும். பட் அதை எடுத்துக்கிறதா? கிடையாது. இங்கே கால்குலேஷன் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்டிருந்தால் அதை தான் எடுத்துக்கணும், கொடுக்கலைனா மட்டும்தான் அசியூம் பண்ணிக்கணும். கொடுத்துருந்தா கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இப்போது? அப்போ கிவன் எடுத்து எழுதுவோமா? ஜி இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரியாக போச்சு, எனக்கு ஆக்சலரேஷன் தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு நேரத்தில் விழுகுது அப்படின்றது தெரியணும். 0.5 செகண்ட்ஸ். 0.5 செகண்ட்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் என்ன? செகண்ட்ஸ். நான் அதை 0.5 செகண்ட்ஸ்னே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ எனக்கு ஜி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறேன். இது ஓகே. இப்போ கான்செப்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? கான்செப்ட் வந்து ஜஸ்ட் அபவுட் ஃப்ரீ ஃபால். அந்த ஃப்ரீ ஃபாலை வச்சு அப்போது இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஃபாலிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அன் ஆக்சலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் வித் விச் எர்த் இஸ் புல்லிங் தட் ஆப்ஜெக்ட்.
அந்த ஃபோர்ஸ் அப்படின்றத விட வந்து அதோட அந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் வந்து பிடிச்சி இழுக்குது. அப்போ அந்த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன்றது எவ்வளவு 9.8. நம்ம இந்த இடத்துல 10 m/s² எடுத்திருக்கோம் பிகாஸ் இட்ஸ் கிவன். இப்போ கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன் விச் டைரக்ஷன் டஸ் திஸ் கிராவிட்டி ஆக்டிங்? அது வந்து இந்த ஆப்ஜெக்டோட மோஷனுக்கு எய்ட் பண்ணுதா இல்லை அப்போஸ் பண்ணுதா? இஸ் இட் ஹெல்பிங் ஆர் அப்போசிங்? இட் இஸ் ஹெல்பிங். ஏன்னா விழுகுது, கிராவிட்டி எந்த திசையில் இழுக்குதோ அதே திசையில் தான் இந்த காரும் விழுகுது. ஸோ இங்கே நான் பாசிட்டிவாக அசியூம் பண்ணிக்குவேன் நான். ஓகே, ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்குவேன் நான். ப்ளஸ் திஸ் இஸ் பாசிட்டிவ் பிகாஸ் இட் இஸ் ஆக்டிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். சரியா? இவ்வளவு தான். இப்போ எனக்கு வந்து கொஸ்டினில் இருக்க கேள்விகள் என்னென்னு பார்ப்போமே. வாட் இஸ் த ஸ்பீட் ஆன் ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்ட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு டேரக்ஷன் ஆல்ரெடி தெரியும், டுவர்ட்ஸ் டவுன். அப்போ எனக்கு டேரக்ஷன் தெரியுது அப்படின்னா அதை நான் வெலாசிட்டினும் சொல்லலாம், ஸ்பீட் வித் டேரக்ஷனும் சொல்லலாம். ஸோ ஸ்பீட் வித் வாட் இட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்ட். அப்போ எனக்கு டவுன்வர்ட்ஸ் டேரக்ஷன் தெரியும். அப்போ அந்த ஸ்பீடை நான் என்ன சொல்லலாம்? ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லலாமா? ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ என்னோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன? பிகாஸ் அது நகரில் இல்லை, இட் வாஸ் அட் ரெஸ்ட். அப்புறமா ஃபைனலாக வெலாசிட்டி என்ன? பிகாஸ் இனிஷியலாக இட் வாஸ் அட் ரெஸ்ட், அது டொபக்கன் விழுந்துருச்சு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்னன்றது முதல் கேள்வி. ஆவரேஜ் ஸ்பீட், இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியும் 0ன்னு. ஃபைனல் வெலாசிட்டி கேல்குலேட் பண்ணால் ரெண்டையும் கூட்டி டிவைடட் பை 2 போட்டேன்னா எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடச்சிரும். டிஸ்டன்ஸ் எனக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பேன். இப்போ இங்கே ஃபார்முலா என்ன? ஃபார்முலா சார் இதெல்லாம் என்ன? மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அப்போ நமக்கு 3 இக்குவேஷன் தெரியுமா? இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு. அதில் ஏதோ 1, 2, 3 நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதில் எந்த இது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனையும் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரஃப் ஒர்க்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட பேப்பரில் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது பக்கத்தில் 3 இக்குவேஷன் ஆஃப் மோஷன் டக்குன்னு போனோன்னு எழுதி வச்சுருங்க. ஓகே, ஸோ இக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபஸ்ட்டு v = u + at. அப்புறம் s = ut + ut + ½ at². அப்புறம் ஃபைனலாக v² - u² = 2as அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான். இதில் 2 நமக்கு பயன்பட போகுது. என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர் வாட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி? அப்போ நான் இந்த இக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ v = u + at. இங்கே a அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து g அப்படிங்கிறதா a. அது பிகாஸ் தட் இஸ் தி ஆக்சலரேஷன் வித் விச் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபாலிங். பிகாஸ் இங்கே எக்ஸ்டர்னலாக எந்த ஆக்சலரேஷனுமே இல்லை. இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி, பிகாஸ் தி ஆப்ஜெக்ட் இஸ் அண்டர் ஃப்ரீ ஃபால். டன். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v கண்டுபிடிக்கணும். u0 + 10 × t எவ்வளோ? 0.5 செகண்ட்ஸ். அப்போ 10 × 0.5 எவ்வளவு? 5 m/s வருமா? ஸோ that is the velocity speed with which the car is striking the ground. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீட்னா இது, அதாவது இந்த இடத்துல வந்து இது ஆக்சுவலாக வெலாசிட்டி, பட் நம்ம வந்து ஸ்பீட் வித் டைரக்ஷன்றதுனால சினானிமஸாக யூஸ் பண்ணுறோம், which is perfectly fine. ஸோ இனிஷியலாக நமக்கு எவ்வளவு தெரியுது இந்த டைம், அதாவது 0.5 செகண்ட்ஸ் அப்படின்ற டைமில். அப்போ நம்மளோட இனிஷியல் ஸ்பீட் எவ்வளோ? 0. ஃபைனல் ஸ்பீடு 5 டிவைடட் பை 2னா ஆவரேஜாக 2.5 m/s ஸ்பீடில் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட், ஃபாலிங் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட். ஃபைனலாக டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணணும், ஹைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து இந்த ஆங்கிள்லேருந்து, அதாவது இப்படி வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா வந்து Z ஆக்சஸ்லேருந்து பார்க்குறேன்னா இட் லுக்ஸ் லைக் அ ஹைட். பட் அதுவே நான் அதை வந்து இப்படி தலையை சாய்ச்சி பார்க்குறேன் அப்படின்னா அது அப்படியே ஹரிசான்டலாக ஃப்ளிப் பண்ணிட்டேன் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி லெங்த். கரெக்டாக டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லாமல். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமே. ஸோ டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷனை இது பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? இது. செகண்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எனக்கு எஸ் கண்டுபிடிக்கணும். u என்ன? 0 × 0.5 + ½ டைம்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் 10 டைம்ஸ் 0.5². அப்போ இதை இந்த எலிமெண்ட் வந்து 0 ஆயிரும். ஸோ s = 1/2 × 10 × 0.5². இந்த இதை நான் சால்வ் பண்ணினா எனக்கு வர்ற ஆன்சர் 1.25 மீட்டர்.
எல்லாத்தையும் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் எது? ஃப்ரீ ஃபால், அதை வச்சு equation of motion. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங், அப்போது 3 equation of motion இருக்குது. இந்த 3 equation of motionலையும் acceleration is because of acceleration due to gravity. அப்போ அந்த acceleration due to gravityயோட என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் ஏல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டைம் கொடுத்துருக்காங்க u0 பிகாஸ் இட்ஸ் நாட் மூவிங். அப்போ v கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு அது கண்டுபிடிச்சிடலாம். 3 வேரியபிள் தெரியும், ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுலேருந்தே எனக்கு வந்து v தெரிஞ்சு போச்சு. நான் அந்த கேல்குலேஷன் பண்ணாமலேயே என்னால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அங்கேயும் நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரிஞ்சால் போதுமானது. சில சமயம் எப்படி வரும்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அதை வச்சு தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இட் மைட் வேரி. அதனால் நீங்கள் வந்து 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனையும் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பரீட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ எழுதி வச்சுக்கிட்டீங்க ஒரு ஓரமாக. அப்படின்னா ரெஃபர் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்து போகலாமா? இதே கான்செப்டில் இன்னொரு கொஷின். An object is thrown vertically upwards and rises to a height of 10 meter. இப்போ இங்கே மீட்டர் டிஸ்டன்ஸ், அப்போ அதை எஸ் அப்படின்னு எழுதலாம். 10 மீட்டர் கரெக்டாக டிஸ்டன்ஸ். Calculate the velocity with which the object was thrown upwards, the time taken by the object to reach the highest point. இங்கே இனிஷியலாக நான் ஒரு வெலாசிட்டி கொடுக்குறேன், அப்போ யூ நான் கண்டுபிடிக்கணும். அது ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துடும். அப்போ அந்த ஒரு இடத்துக்கு போகுதில்ல, அதுதான் ஃபைனல். அப்போ இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது 0. கரெக்டாக ஒரு கல்லை தூக்கி போடுறேன், இந்த இடத்துல வந்து இந்த இதை எடுத்துக்கிறேன், நான் இதை தூக்கி போடுறேன், போய் ஸ்லோ ஆகிட்டு திரும்ப வரும். அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த ஸ்லோவாகிற பாயிண்டில் இதோட ஸ்பீட் என்ன, ஒரு வெலாசிட்டி என்ன? 0. அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி, அது 0. v = 0. யூ நான் கண்டுபிடிக்கணும். An object is thrown vertically upwards. அப்போ அது போகும்போது இது மேலே ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது, and that is because of gravity. சரியா? இங்கே கொடுக்கல என்ன எடுத்துக்கணும்னு. ஸோ நான் ஜியை 9.8 m/s² எடுத்துக்கிறேன் பிகாஸ் இட்ஸ் நாட் given. பட் the acceleration that is acting on the body is minus 9.8 m/s². ஏன்? Because in the acceleration is acting in the direction opposite to the direction of motion of the object. கல்லு மேலே போகுது, ஆனால் புவி ஈர்ப்பு கீழ் திசையை நோக்கி இருக்குது, கீழே நோக்கி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. அப்போ அது நெகட்டிவ் எஃபெக்ட் தானே கொடுக்கும், அதனால தானே ஸ்லோ ஆகுது. சரியா? ஸோ இவ்வளவு தான். இப்போ நான் அதை வந்து இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும் the velocity with which object was thrown. இனிஷியல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இங்கே யூஸ் பண்ண முடியுமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணால் எனக்கு டைம் பீரியட் தெரியணும். எனக்கு டைம் தெரியாது, ஸோ இங்கே பண்ண முடியாது. செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது, பிகாஸ் எனக்கு மறுபடியும் டைம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது டிஸ்டன்ஸ், ஆக்சலரேஷன், இது ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ இதை வச்சு என்ன இருக்குது, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணுறேன். அப்போது v² - u² = 2as அப்படிங்கிறத ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். v² = 2as + u. v² எவ்வளோ? 0, பிகாஸ் v is 0. 0 = 2 times 9.8 times s ஓட வேல்யூ என்ன? 10 + u. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 98 times 2 96, அதாவது இங்கே வந்து u², ரியலி சாரி. ஓகே, ஸோ இங்கே வந்து 196 வரும், -196. அது இந்த பக்கம் கொண்டு போனேன்னா u² = 196. நான் u வேணும் அப்படின்னா ரூட் எடுக்க போகிறேன். u is √196, which is going to give me 14 m/s². 14 m/s, அவ்வளோதான். சாரி, because this is initial velocity. So it was the velocity with which the object was thrown upwards. இப்போ எனக்கு டைம் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு என்ன தெரியும்? இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். அதை வச்சு நான் ஜஸ்ட் டைம் மட்டும் கால்குலேட் பண்ணணும். இருக்கிறதுலே சிம்பிளான ஈக்குவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் v = u + at. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v is 0, u 14 + a வந்து -9.8 times t தான் கால்குலேட் பண்ணணும். இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா t = 1.43 seconds. ஸோ 1.5 செகண்ட் அது மேலே போயிட்டு கீழே மேலே போய் ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அது கீழே விடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரும்போது அதோட இது வந்து வேறு மாதிரி இருக்கும், பிகாஸ் when it's falling back it's
பியூர்லி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அங்கே வேறு மாதிரி. அது நமக்கு கொஸ்டினில் கேட்கப்படலை. ஸோ இங்கே என்னென்ன கான்செப்ட் மறுபடியும் யூஸ் ஆகிருக்கு? equation of motion, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது? ஃப்ரீ ஃபால். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் இதில் யூஸ் ஆகிருக்கு. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின். இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் இங்கே 10 கிலோ அப்படின்னா வெயிட் என்ன அப்படி. ஸோ இங்கே மாஸ் வெயிட் டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு மாஸ்னா என்ன? அமௌண்ட் ஆஃப் மேட்டர். கரெக்டா? மேட்டர் contained in a body or an object. Weight, the effect of gravitational force on an object with mass. சரியா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு புரியணும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் இருக்குது. இப்போ பாருங்களேன், ஃபார்முலா மாஸ் என்ன, கிவன் என்ன. இவ்வளோ நேரம் நான் வந்து நியூமரிக்கல்குள்ளே போகவே இல்லை, இப்போ தான் போகிறேன். 10 கிலோகிராம் எஸ்ஐ யூனிட்டில் இருக்கா? இருக்குது, செக், சரியா போச்சு. அப்போ நான் வெயிட் கண்டுபிடிக்கணுன்னா எனக்கு மாஸ் வேணும், ப்ளஸ் எங்கே இருக்குது அந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இடத்தோட ஈர்ப்பு என்ன. இது பூமியில் இருக்குது, அப்போ புவி ஈர்ப்பு, அப்போ ஜி. மாஸ் எவ்வளோ? 10. புவி ஈர்ப்பு நம்ம ஆவரேஜாக 9.8ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஃபைனலாக நமக்குடைய வர்ற ஆன்சர் என்ன? 98 நியூட்டன். ஸோ வெயிட்டும் ஃபோர்ஸ் தான். ஏன்னா இந்த புவி ஈர்ப்பு, அந்த புவி ஈர்ப்புனால வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன விளைவு வருது அப்படின்றது தானே. வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி ஆன் அன் ஆப்ஜெக்ட் வித் மாஸ் இஸ் கால்ட் வெயிட். அப்போ அது என்னது? ஃபோர்ஸ். இந்த புவி ஈர்ப்பு இழுக்கிறதுனால அதில் என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது டுவர்ட்ஸ் திஸ் ஆப்ஜெக்ட், என்ன ஃபோர்ஸில் அது இழுக்குது அப்படின்ற மெஷர் தான் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம கடையில் போய் பொதுவாக வந்து 5 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு கேட்குறது வெயிட் கிடையாது, அது மாஸ். பிகாஸ் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் இட். ஆனால் அந்த 5 கிலோ அரிசி எங்கனாலும் 5 கிலோ அரிசியாக தான் இருக்கும். நீங்கள் பூமியில் தூக்கிட்டு போகும்போது 5 கிலோ உங்கள் கையை பிடிச்சி இழுக்கும். அதுவே நீங்கள் நிலவில் தூக்கிட்டு போனீங்கன்னா கையை பிடிச்சி இழுக்காது. அதுவே நிலாக்கும் போகாமல் பூமிக்கும் போகாமல் நடுவில் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் தூக்கவே வேணாம், அது வாட்டுக்கு பறக்கும். ஏன்னா வெயிட்லெஸ்னஸ். பிகாஸ் அந்த இடத்துல கிராவிட்டி நெக்லிஜிபிளாக இருக்குது. நெக்லிஜிபிள் அப்படின்னா என்ன? இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னே கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வெரி 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 ஸ்மால் வேல்யூன்னு அர்த்தம். இது வெரி 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 ஸ்மால் வேல்யூ. இங்கே தான் பொதுவாக கன்ஃபியூஸ் ஆகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் கிராவிட்டி வந்து பூமியில் தான் இருக்குது, வெளியில் போனால் இல்லைன்னு சொல்கிறாங்க? கிடையாது. கிராவிட்டி இஸ் அ யூனிவர்சல் ஃபோர்ஸ். இட் எக்ஸிஸ்ட்ஸ் எவ்ரிவேர் இன் திஸ் யூனிவர்ஸ். The magnitude of gravity might vary depending on where you are in this universe. நீங்கள் ஒரு massive objectக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னா of course you will experience immense gravitational force. If you are away from that body, if you are away from that object அப்படின்னா you will experience less gravitational force. அப்போது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அல்லது வந்து இந்த லெக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் கிராவிட்டி 0வான்னு கேட்டால் கிடையாது. It is very 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 small. It does not make any observable change. சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்சஸ் இல்லை, சிக்னிஃபிகண்ட்டாக எஃபெக்ட் இல்லை, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ கிராவிட்டி எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். இட்ஸ் ஜஸ்ட் அட் சர்டன் பாயிண்ட் இட் இஸ் நெக்லிஜிபிள். சரியா? ஆல்ரைட். நெக்ஸ்ட்டு அதே கான்செப்டை வச்சு தான் ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் 10 நியூட்டன் பூமியிலன்னா நிலவில் எவ்வளோ? ஓகே. ஸோ இங்கே நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். வெயிட் ஆன் எர்த் அப்படின்றது 10 நியூட்டனா, இதை வச்சுக்கிட்டு கிராவிட்டி ஆன் எர்த் 9.8 கிராவிட்டி ஆன் மூன் அதோட வேல்யூ ஒன்று இருக்குது. சரியா? கிராவிட்டி ஆன் மூன் வந்து ஐ திங்க் ஸோ சம்வேர் அரவுண்ட் 1 ஆர் 9.8ல் வந்து 1/6 of 9.8 அப்படின்னா சம்திங் வரும். ஓகே, 1 point அந்த மாதிரி ஒன்று வரும். இப்படி பண்ணலாம். ஆர் ஒரு ஈஸியான வழி இருக்குது, கம்பேரிசன். இந்த ரிலேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ வெயிட் ஆன் எர்த், வெயிட் ஆன் மூன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால்
weight on moon is equal to weight on earth by 6. நீங்கள் 60 நியூட்டன் இங்கே இருக்கீங்கன்னா மூனில் வெறும் 10 நியூட்டன் தான் இருப்பீங்க. ஏன்னா மூனோட கிராவிடேஷனல் புல் அப்படிங்கிறது எர்த் பூமியை விட 6 மடங்கு கம்மியாக இருக்குது. சரியா? 6 மடங்கு கம்மியாக இருக்குது. அப்போ 6 மடங்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை 6ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 10 நான் 6ஆல் டிவைட் பண்ணேன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? 1.67 நியூட்டன் வரும். அவ்வளவுதான். இந்த ரிலேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே நம்ம என்ன வந்து கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம்? கிராவிட்டி, அதில் சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆர் சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ன்றதை விட மாஸ் ஆஃப் பிளானட்ஸ். நிலா அப்படிங்கிறது பூமியை விட கொஞ்சம் சின்னது. அதனால் அந்த நிலவுனால பூமியில் இருக்க அளவுக்கு ஈர்ப்பு சக்தியை கொடுக்க முடியாது. அப்போ ஆப்வியஸாக அங்கே வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர் பற்றி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா நிதானமாக வாசிப்போம். நீங்களும் பிரேக் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கொஷினை சால்வ் பண்ணுவோம். சரியா? சரி, போலாம். A block of wood is kept on a table top. The mass of wooden block is 5 kg. உடனே எழுதிடுவோம். given மாஸ் கொடுத்துருக்காங்க 5 kg. அருமை. Its dimensions are 40 cm, 20 cm and 10 cm. Find the pressure exerted by the wooden block on the tabletop if it is made to lie on the tabletop with its sides of dimensions. ஸோ 2 விதமாக இருக்குது. அப்போ இங்கே வந்து பரப்பளவு ஏரியா அப்படிங்கிறது மாறுது. ஒரே ஆப்ஜெக்ட் தான். இங்கே என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னா என்ன? ஓகே, வாட் இஸ் ப்ரெஷர்? அந்த ப்ரெஷர் அதோட ஃபேக்டர்ஸ் த்ரஸ்ட் பை ஏரியாவோட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. த்ரஸ்ட்னா என்ன? பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் அது வந்து அதில் வந்து எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் இல்லைனா அதோட இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், கான்செப்ட்ஸோட அப்ளிகேஷன். ஸோ போகலாமா? மாஸ் இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்? நான் ஒரு பொருள், ஒரு மாஸ் இருக்கிற ஒரு பொருள், ஒரு நிறை மாஸ்னா நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருளை நான் ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி, எஸ்பெஷலி பூமியில் வைக்கிறேன் அல்லது வேறு எங்கே வச்சாலும் அந்த இடத்துல இருக்கிற ஈர்ப்பு சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதை தான் நம்ம வெயிட்டுன்னு சொல்கிறோம். இந்த வெயிட்டு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். கரெக்டாக ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த சர்ஃபேஸுக்கு 90 டிகிரியில் ஆக்ட் ஆகும். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? த்ரஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ இங்கே எனக்கு எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகக்கூடிய த்ரஸ்ட் என்னது? அதோட ஓன் வெயிட். அப்போது இந்த 5 கிலோகிராம் பிளாக்கோட வெயிட் கண்டுபிடிச்சா எனக்கு அதுதான் த்ரஸ்ட்டு. ஸோ இங்கே வெயிட் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் 9.8 விச் இஸ் 5ஓட 9.8 நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு அந்தான 49 நியூட்டன் வரும். ஓகே, முன்னாடியே கேல்குலேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் இங்கே உட்காந்து ஒன்றா கூட்டி பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு அது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போது எனக்கு த்ரஸ்ட்டு தெரியும். ஏரியா 2 ஏரியா இருக்குது. ரெண்டுமே எதில் இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்கே எனக்கு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் வேணும். அப்போ நான் அதெல்லாம் மீட்டர் ஸ்கொயரில் மாற்றவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோமே. 20 டைம்ஸ் 10 அது என்னது? அப்போனா 20 டைம் 10 போட்டால் 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை 0.02 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா நான் என்ன செய்யணும்? டிவைடட் பை 10⁴. சென்டிமீட்டர் மீட்டர்னா டிவைட் பை 100 விச் இஸ் 10 ஸ்கொயர். அப்போது அதோட ஸ்கொயர் 10⁴. 1000ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 4 இடம் தள்ளி புள்ளி வைக்கணும்.
வந்துச்சு எனக்கு 0.02 ஏன்னா 3 இடம் தள்ளி புள்ளி வச்சாலே 0.2 4 இடம்னா 0.02 மீட்டர் ஸ்கொயர் சரியாக போச்சு. அதே மாதிரி இன்னொரு ஏரியா கால்குலேட் பண்ணுவோம் 40 × 20 அப்போ 40 × 20 அது 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த 800 சென்டிமீட்டர் ஸ்கொயரை நான் இதில் போட்டேன்னா 40 × 20 4 2 8 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை நான் 0.08 மீட்டர் ஸ்கொயர்னு நல்லா எழுத முடியும். ரெண்டு ஏரியாவும் இப்போ நான் SI யூனிட்டில் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டுக்கு ப்ரெஷர் த்ரஸ்ட் பை ஏரியா இங்கே ரெண்டுத்துலேயுமே ஒரே பொருள் தான். அப்போ த்ரஸ்ட்டு ஒரே தான் 49/0.02. ரெண்டாவது வந்தோம்னா P = த்ரஸ்ட் பை ஏரியா 49/0.08. இங்கே ஆன்சர் பார்ப்போமா? முதல்ல என்ன வருது 2450 பாஸ்கல். நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னும் எழுதலாம், பாஸ்கல்னும் எழுதலாம். இங்கே எவ்வளோ வருது 612.5 பாஸ்கல். இப்போ நமக்கு இதிலிருந்து என்ன மறுபடியும் ப்ரூவ் ஆகுது? ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. பரப்பளவு அதிகமாக அதிகமாக அது வெளிப்படுத்தக்கூடிய ப்ரெஷர், அதனால் வரக்கூடிய ப்ரெஷர்ன்றது கம்மியாக இருக்கும். அதனால படுக்க வச்சா அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது, நின்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதனால தான் அந்த ஆணிப்படுக்கைன்னு ஒரு வித்தை காட்டுவாங்க. கோயில் பக்கம்லாம் போனால் வித்தை காட்டி காசு வாங்குவாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அதில் வித்தை என்ன அப்படின்னா, ஆணி படுக்கையில் படுக்கும்போது ஒன்றுமே தெரியாது, நின்னா செத்தான். ஆனால் படுத்திருக்கும்போது அந்த நபர் எவ்வளவு கனமான ஆளாக இருந்தாலும் பரப்பளவு அதிகமாக இருக்குன்றதுனால அந்த ஆணி குத்தும். ஆனால் குத்தி உடம்பை கிழிக்கிற அளவுக்கு ஒன்றும் ஆகாது. சரியா? அவ்வளவுதான். இப்போது அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்குள்ளே போகிறோம். சரியா? எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு குயிக்காக பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பூமி இருக்குது, அதில் ஒரு 1 கிலோ ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அகெயின் கிராவிட்டி ரெண்டு ஆப்ஜெக்ட் நல்ல எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதுவோம். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் பிட்வீன் எர்த் அண்ட் 1 kg ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே ஸ்மால் m 1 kg, கேபிட்டல் M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் எர்த், அது 6 × 10⁻24 கிலோகிராம். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை ரேடியஸ் இந்த இடத்துல அதை நான் R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை 6.4 × 10⁻4 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். சரியா போச்சு. எனக்கு இங்கே ஃபார்முலா அப்படி என்ன தெரியும்? F is proportional to mm/d². இது பூமி அப்படின்றதுனால இதை நான் F is proportional to mm/r² எழுதலாம், வேர் R is the radius. ரிமூவ் பண்ணி F = g/mm/r² அப்படின்னும் என்னால் எழுத முடியும். இங்கே எனக்கு ஜியோட வேல்யூ என்ன? 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். சரியா போச்சா? சிம்பிள். கிவன் வேல்யூலாம் எழுதிட்டேன். சப்ஸ்டியூட் எல்லாம் SI யூனிட்டில் இருக்குது. 6.67 × 10⁻11 இன்ட்டு 1 கிலோகிராம் 1, சின்ன மாஸ் இல்லை பெரிய மாஸ் போடுவோமே 6 × 10⁻24. சரி, அதுக்கப்புறம் என்ன? 1 ஒரே 1 கிலோகிராம் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 6.4 × 10⁻6 மீட்டரில் தான் இருக்குது, பவர் 2 ஸ்கொயரில். சால்வ் பண்ணால் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 9.77 நியூட்டன் வரும். சால்வ் பண்ணால் 9.77 நியூட்டன் வரும். அது அப்ராக்சிமேட்டாக 9.8 நியூட்டன்னு நான் எழுதிக்க முடியும். ஸோ 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பூமியை இந்த ஃபோர்ஸில் இழுக்குது. மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். சரியா போச்சா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே நம்ம இதே வேல்யூவை நம்ம F = ma போட்டும் கண்டுபிடிச்சிருக்கலாம். 1 × 9.8 போட்டால் 9.8 நியூட்டன் தானே வரும். ஆனால் இந்த ஃபார்முலா மூலம் கண்டுபிடிச்சாலும் நமக்கு இதே ஆன்சர் தான் வருது, which shows that how consistent these equations are. நம்ம வெவ்வேறு ஈக்குவேஷனில் பண்ணுறது சும்மா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கிடையாது, அதோட கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு. ஓகே, அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் 10 கிலோகிராம். இப்போ இங்கே ஸ்மால் m 10 கிலோகிராம். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? சர்ஃபேஸ்லேருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே சர்ஃபேஸில் இருக்குது. அப்போது பூமியோட ரேடியஸே போதுமானது. ஆனால் இங்கே சர்ஃபேஸையும் தாண்டி 1000 கிலோமீட்டர் மேலே இருக்குது. அப்போது ரேடியஸ் ஆஃப் எர்த் ப்ளஸ் இந்த 1000 சேர்த்துக்க போகிறேன். அவ்வளவுதான் டிஸ்டன்ஸு. இப்போ நல்லா கவனிங்க, M
capital M வந்து 6 into 10 to the power 24 kilogram. சரியா? நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அந்த ஃபார்முலாவில். நான் என்ன பண்ணுறேன், ரேடியஸ் ஆஃப் எர்த் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். Distance of object from surface of the earth. பூமி. ஆரோட வேல்யூ எவ்வளோ? 6 into 10 to the power இல்லை 6.4 6.4 into 10 to the power 6 மீட்டர் ப்ளஸ் இது எவ்வளோ? 1000 மீட்டர் 10 power 3 மீட்டர்னு எழுதலாமா? அவ்வளோதான். சரியா போச்சு. அப்போது இங்கே நான் வந்து அதாவது 1 + 1 into 10 power 3 மீட்டர். அப்போது வந்து இந்த 1 மட்டும் நான் கூட்டிக்கணும். 7.4 into 10 power இது எவ்வளவு? 6. அவ்வளோதான். ஓகே, 10 power 6. சாரி, 1000 kilometers. ரியலி சாரி, திஸ் இஸ் 10 power 6 மீட்டர். 1 into 10 power 6 மீட்டர் மன்னிக்கும். ஸோ 7.4 into 10 power 6 மீட்டர் அப்படிங்கிறது என்னோட டிஸ்டன்ஸ். சப்ஸ்டியூட் பண்ணுவோமே. F equals 6.67 into 10 to the power minus 11 Gயோட வேல்யூ டைம்ஸ் கேபிட்டல் M is 6 into 10 to the power 24. ஸ்மால் m இந்த இடத்துல வந்து இது. அப்போது ஆப்ஜெக்டோட வெயிட் 10 கிலோ. 10 அவ்வளோதான். டிவைடட் பை 7.4 into 10 power 6 ஸ்கொயர். சால்வ் பண்ணால் உங்களுக்கு வர்ற ஆன்சர் 0.72 into 10 to the power 2 நியூட்டன். இதுதான் ஃபோர்ஸ். சரியா? ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் இந்த சாப்டரில் இந்த செஷனில் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான். ஹோம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களோட புக்கில் 2-3 நியூமரிக்கல்ஸ் இருக்கும். அந்த நியூமரிக்கல்ஸை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அந்த நியூமரிக்கலோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்ற யோசனையும் எனக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் செஷன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் ciao. See you later. Bye-bye.